உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். கொஞ்ச நேரம் பவித்ராவையே பார்த்துக்கிட்டு இருந்தா ரித்தன்யா. கொஞ்ச நேரத்துல அவளுடைய முகபாவத்தை மாத்திக்கிட்ட பவித்ரா ரித்தன்யா கையில இருந்த மேதாவை கொடுக்கற மாதிரி அவகிட்ட தன்னோட கையை நீட்டினா பவித்ரா. மறுவார்த்தை பேசாம ரித்தன்யாவும் குழந்தைய கொடுத்தா. குழந்தைய மடியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருந்தா பவித்ரா. மேதாவோ பாட்டி பாட்டி, அம்மா அம்மா எங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தது. அதில் கலங்கி போன பவித்ரா, அம்மா ஊருக்கு போயிருக்காடா தங்கம், நாளைக்கு வந்துருவா என்ன அப்படின்னு அவளுடைய தலையை கோதி விட்டா. அதை பார்க்க ரித்தன்யாவுக்கும் மனசெல்லாம் வேதனையா இருந்தது. இப்படி 2 வயசு குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிட்டாளேன்னு. கொஞ்ச நேரம் கொஞ்சின பவித்ரா ரித்தன்யாவையும் அவ கழுத்துல இருந்த தாலியையும் பார்த்தபடி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டா. இப்படித்தான் பாவனாவும் நிப்பா. விக்ரமனோட தாலிய கழுத்துல சுமந்துட்டு கையில அவனுடைய குழந்தைய இந்த குழந்தைய வச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா விக்ரம் கூட பாவனா வாழ்ந்தா. 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி அநியாயமா பாவனா இறந்து போய் அந்த வாழ்க்கைய உனக்கு பிச்சையா போட்டிருக்கா. என் பொண்ணு ரொம்ப பாவம். என் பொண்ணு பாவனாவுக்கு நீ ரொம்ப நன்றி சொல்லணும் தெரியுமா? இந்த மாதிரி சொத்து பத்துள்ள ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. பாவனா இறந்ததுனாலதான் உனக்கு இந்த வாழ்க்கையே பிச்சையா கிடைச்சிருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு கையில இருக்கிற இந்த பாவனா குழந்தைய நல்லபடியா வளர்த்து, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அறிவுரை சொன்னவ குழந்தைய அவ கையில கொடுத்தா. பவித்ராவோட பேச்சை கேட்டு ரித்தன்யாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நானா இவங்களுடைய வாழ்க்கைய பிச்சை கேட்டேன்? எங்கேயோ இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவளை இழுத்துட்டு வந்து ஆளாளுக்கு கண்டபடி பேசுறாங்க அப்படின்னு மனசுல நினைச்சபடி எதுவுமே பேசாம குழந்தைய வாங்கிக்கிட்டா. குழந்தை ரித்தன்யாவோட மார்பில சாஞ்சதும் அத ஆச்சரியமா பார்த்தா பவித்ரா. குழந்தையும் கடைசியில மயக்கிட்டாளா அப்படின்னு மனசுல நினைச்சவ ரோகிணி வர்ற சத்தம் கேட்டு மெதுவா எழுந்து நின்னா. சரி ரோகிணி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாவனாவோட அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சு. நான் இப்பவாவது குழந்தைய பார்க்க வந்தா மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கண்கள் கலங்க சொன்னா பவித்ரா. அதை கேட்ட ரோகிணி, என்ன பவித்ரா நீ, நான் தான் அப்பவே சொன்னனே, மேதா உனக்கும் பேத்தி தானே, நீ எப்ப வேணாலும் வா எப்ப வேணாலும் போ அப்படின்னு சொன்னா ரோகிணி. சரி பவித்ரா, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்தன்யாவை திரும்பி பார்த்தா பவித்ரா. அப்புறம் ரோகிணியை பார்த்து, ரோகிணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ரித்தன்யா கிட்ட நான் கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் அவளை கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்டா பவித்ரா. அது என்ன அப்படி கேட்டுட்ட பவி, ரித்தன்யாவும் உனக்கு பொண்ணு தானே, தாராளமா கூட்டிட்டு போ அப்படின்னு ரித்தன்யா கையில இருந்த குழந்தைய தான் கையில வாங்கிட்டா ரோகிணி. நீ போமா அப்படின்னு அனுப்பி வச்சா. இவெல்லாம் என்ன பேச்சு பேச போறாளோ அப்படின்னு பயத்தோடையே பவித்ராவை பின்தொடர்ந்து போனா ரித்தன்யா. ரோகிணியோட காதுகளுக்கு பேசுறது கேட்காத தூரம் போன உடனே பவித்ரா ரித்தன்யாவை திரும்பி பார்த்தா. அந்த பார்வையில என்ன இருந்துச்சுன்னு ரித்தன்யாவால கண்டுபிடிக்கவே முடியல. திடீர்னு பக்கத்துல வந்து ரித்தன்யாவோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா பவித்ரா. இங்க பாரு ரித்தன்யா, பாவனா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தா. விக்ரமனும் பாவனமும் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தவங்க அவங்க. ஆனா இன்னைக்கு பாவனா இல்லாம விக்ரமன் தனியா இருப்பாரு. அத நினைச்சிட்டு விக்ரமன் கிட்ட தாலிய வாங்கிட்டோங்கிற தைரியத்துல மனைவியா இருக்கலாம்னு நினைச்சு போய் அவர்கிட்ட நின்னுடாத. விக்ரமன் எங்க மேதா குழந்தைக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு தேவை அவருடைய குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா மட்டும்தான், பொண்டாட்டி இல்லை. அதை எப்பவும் மனசுல வச்சுக்கோ. விக்ரமனோட சேர்ந்து வாழ்ந்தா மேதா மாதிரி இன்னொரு குழந்தைய பெத்துக்கணும்னு உனக்கு ஆசை கூட இருக்கும். அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனா விக்ரமன் உன்னை இப்ப தொட்டாருனா அது அவருடைய மனைவி என்னோட பொண்ணு பாவனாவை மனசுல வச்சுட்டு தான் உன்னை தொடுவாரு.
அந்த கேவலத்தை எல்லாம் நீ இப்போ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதோ இவ்வளவு பணத்தையும் சொத்தையும் அனுபவிக்கிற உரிமைய உனக்கு இன்னைக்கு பாவனா கொடுத்துருக்கா. அதே மாதிரி விக்ரமனை அடையிற உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா உன்னால விக்ரமன் மனசுல பாவனா பிடிச்ச இடத்த செத்தாலும் பிடிக்கவே முடியாது. விக்ரமன் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தாலும் அது பாவனாவோட இடத்துல இருந்துதான் நீ வாழ முடியும். அந்த மாதிரி வாழ்க்கையை தான் பாவனா உனக்கு பிச்சையா கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த பிச்சை கொடுத்த வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கலாம் தான். ஆனா உனக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. பிச்சைக்காரியா வாழ உனக்கு சம்மதம்னா நீ விக்ரமன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்துக்கோ, அவ்வளவுதான். என்னமோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோ. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைனா இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் அப்படித்தான். பாவனாவோட குழந்தை மீது எங்களுக்கு ரொம்ப உயிர். அவளுக்காக தான் உன்னை இங்க சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. குழந்தைய நல்லா பார்த்துக்கோ, சரியா அப்படின்னு அவளுடைய கைகளை இறுக்கமா இழுத்து அழுத்த கொடுத்தபடி சொல்லிட்டு போனா பவித்ரா. அவ பிடிச்ச கையெல்லாம் ரித்தன்யாவுக்கு எரியவே ஆரம்பிச்சிருந்தது. கை மட்டும் இல்ல, மனசு கூட நெருப்பு வைத்த பந்து மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. தன்னை எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா. நானா இவங்க கிட்ட வந்து எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரி கேட்டேன். ஏன் இப்படி எல்லாரும் இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சா ரித்தன்யா. இத்தனைக்கும் காரணம் அந்த விக்ரமனும் பாவனாவும் தான். பாவனா செத்துட்டா, அவளை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த விக்ரமன், இவன் கூப்பிட்டா இனி அவனுக்கு வேலை செய்ய போகவே கூடாது. பாவனாவை மனசுல வச்சுக்கிட்டு தாங்கிட்ட ஏன் பேசணும் அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சுக்கிட்டு அன்றைய வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சா ரித்தன்யா. அலுவலகத்திற்கு சென்ற விக்ரமனுக்கோ வேலையே ஓடல. அமைதியா தன்னோட நாற்காலியில உட்கார்ந்து பழைய விஷயங்களை அசை போட்டுட்டே இருந்தான். பாவனா இறந்து இன்னையோட ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். என்னமோ பல மாசம் ஆனது மாதிரி இருந்தது விக்ரமனுக்கு. ரித்தன்யா தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவியா வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆகியிருக்கும். ஆனா பல மாசம் அவ கூட வாழ்ந்தது மாதிரி இருந்தது விக்ரமனுக்கு. பாவனா இறந்து போனதுக்கு அப்புறம் தனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தோணவே இல்லை. ஏன்னு அவனுக்கு இப்ப வரைக்கும் புரியல. குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கணும்னு தான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தான் விக்ரமன். ஆனா ரித்தன்யாவோட கழுத்துல தாலி கட்டினது நினைவுக்கு வர பழைய நினைவுகள்ல அவனுடைய மனசு அவனையும் அறியாம செல்ல ஆரம்பிச்சிருந்தது. பாவனா கழுத்துல தாலி கட்டின அந்த நாள் அவனுக்கு இப்ப மனசுல நிழலாடிச்சு. திருமணத்தன்னைக்கு ரித்தன்யாவை காணலன்னு, அவ யாரு கூடவோ ஓடி போயிட்டான்னு அவ கைப்பட இருந்த கடிதத்தை கொண்டு வந்து தன்னோட அப்பா தாங்கிட்ட காமிக்கவும் அது விக்ரமன் நம்பவே இல்லை. கடிதத்தை சுக்கு நூறா கிழிச்சு போட்ட விக்ரமன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கோவமா கத்துனான். ஆனா சதாசிவமும் ரோகிணியும் இத்தனை பேரை கூப்பிட்டுட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி பாவனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா ரித்தன்யாவை மனசுல வச்சுக்கிட்டு பாவனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறுத்து பேசினான் விக்ரமன். வேற வழியே இல்லாம சதாசிவமும் ரோகிணியும் திருமணத்தை நிறுத்த முடிவு பண்ணாங்க. அத பாவனாவோட குடும்பத்துக்கு வந்து சொன்னாரு சதாசிவம். அதை கேட்ட வாசன் பாவனாவை திரும்பி ஒரு பார்வை பார்க்க, பாவனாவும் சதாசிவத்துக்கிட்ட வந்து, மாமா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நான் விக்ரமன் கிட்ட கடைசியா பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னான். அவரும் ஒத்துக்க மாப்பிள்ளை அப்படின்னு எழுதிய அரைக்கதவை தட்டினபடி உள்ள வந்த பாவனா விக்ரமன் உட்காண்டிருந்த நாற்காலிக்கு பக்கத்துல வந்து மற்றொரு நாற்காலியில உட்கார்ந்தவ விக்ரமன் அப்படின்னு மெதுவா கூப்பிட்டா. பாவனாவோட குரலை கேட்ட விக்ரமனுக்கு இப்போ கடுப்பா இருந்தது. அவ அன்னைக்கு பேர் மாற்றம் சொல்லி என்ன ஏமாத்தினா இவ, இன்னைக்கு இவளோட தங்க என்ன ஏமாத்திட்டு கல்யாண மண்டபத்துல ஓடி போயிட்டா. அக்காவும் தங்கையும் திருட்டு கழுதிங்க அப்படின்னு மனசுல திட்டினவன் பாவனாவை அப்படியே முறைச்சு பார்த்தான். அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாத பாவனா விக்ரமனுக்கு பக்கத்துல தன்னோட நாற்காலிய இழுத்து போட்டு உட்கார்ந்து
இதோ பாருங்க விக்ரமன், இந்த கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லி நான் கேட்க வரவே இல்லை. என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு நான் உங்களை கேட்கவே மாட்டேன். இது உங்க வாழ்க்கை. இந்த கல்யாணத்தை நீங்க தாராளமா நிறுத்திக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் விக்ரமன், நீங்க ரித்தன்யாவை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கீங்க. அவளை மறந்துட்டு உங்களால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க தாராளமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னா பாவனா. பாவனா கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், தன்னையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பான்னு ரொம்ப எதிர்பார்த்திருந்த விக்ரமன் பாவனா இப்படி மாத்தி சொன்னதும் அவளை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான். அந்த பார்வையை தாங்கி நின்ன பாவனா, ஆமா விக்ரமன், காதலிச்சா அதோட பிரிவு, அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது உணர்ந்துதான் ரித்தன்யா உங்களை பழி வாங்குறதுக்காக உங்களை இப்படி நிக்க வச்சுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு மனசுல வேதனையோடு சொன்னவள ஆச்சரியத்தோட பார்த்தான் விக்ரமன். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ரித்தன்யா வேணும்னு ஓடி போனாலா? என்ன பழி வாங்கவா? ஏன் அப்படின்னு ஒன்னும் புரியாம நம்பாம கேட்டான் விக்ரமன். ஆமா விக்ரமன், அவ காதலுக்கு நீங்க தடையா வந்திருக்கீங்கன்னு உங்களை பழி வாங்கணும்னு சொன்னான். அவன் நம்பாம பாவனாவை பார்க்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காலேஜில் படிக்கும்போது ஒரு பையனை ஏற்கனவே ரித்தன்யா காதலிச்சிட்டு இருந்தா. அதனால முதல்ல உங்களை பார்ட்டியில பார்த்தப்போ உங்ககிட்ட பேரை மாத்த சொல்லி ஐடியா கொடுத்ததே ரித்தன்யா தான். ரித்தன்யா காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த பையன் ரொம்ப ஏழை குடும்பத்து பையன். நம்மளோட அந்தஸ்துக்கும் அவங்களோட அந்தஸ்துக்கும் பொருந்தவே பொருந்தாதுன்னு எங்க அப்பா அவளுடைய கல்யாணத்தை ஒத்துக்கவே இல்லை. அதுவும் ரித்தன்யா வேற சின்ன பொண்ணா இருந்ததுனால அவங்க காதலுக்கு எங்க அப்பா ரொம்ப தீவிரமா மறுப்பு சொன்னாரு. அந்த சமயத்துல தான் நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தீங்க. உங்களை ரித்தன்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. நாங்களும் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனா ரித்தன்யா அவ காதலிச்சவனை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னான். அதனாலதான் பேர் மாத்தி சொல்லி ஐடியாவே கொடுத்தா ரித்தன்யா. அவ சொல்லிதான் நான் என்னோட பேரை ரித்தன்யான்னு உங்ககிட்ட மாத்தி சொன்னேன். ஆனா கடைசியா உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரித்தன்யா வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனாலும் அவளுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டமே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா உங்களை விட்டு ஓடி போயிடுவான்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. நான் கூட சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இப்படி உண்மையாலுமே ஓடி போய் எல்லாத்தையும் தலைக்குழி வைப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. எப்படியோ அவ திட்டம் பழிச்சிடுச்சு, அவ ஜெயிச்சிட்டா அப்படின்னு பெரிய பெருமூச்சு விட்டவ, நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க விக்ரமன். கடைசி வரை அவளுக்காகவே ஏங்கிட்டு இருக்காம போய் நீங்க உங்க வேலையை பாருங்க. நானும் என்னோட வேலையை பாக்குறேன். அவளுடைய வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழட்டும். நம்ம அவளை நினைச்சிட்டே கஷ்டப்படலாம். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க போல இருக்கு. அதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு வருத்தமா சொன்னவ எழுந்து போக ஆரம்பிச்சா. அதை கண்ட விக்ரமன் பாவனாவோட கையை பிடிச்சு நிறுத்தினான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல்ல கடிச்சபடி கோவமா கேட்டான் விக்ரமன். இப்போ இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு விட்டேத்தியா சொல்லவ வெளியே நடந்து போனா. அவ போனதையே பார்த்துக்கிட்டு இருந்த விக்ரமனுடைய முகம் இறுகி போச்சு. தன்னை ஏமாத்திட்டு அவ மட்டும் சந்தோஷமா நல்லா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டு சந்நியாச வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சவன் உடனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான். அப்படி திருமணம் ஆனவன் தான் விக்ரமன். மற்றவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒப்புக்கிட்டாலும் ரித்தன்யாவை பழி வாங்கறதுக்காக தான் முக்கியமா பாவனாவை கல்யாணமே பண்ணிக்கிட்டான் விக்ரமன். ஆனாலும் என்னவோ அவ கூட சேர்ந்து வாழவ அவனுக்கு விருப்பமே இல்லை. கல்யாணமாயி ஒரு வாரம் ஆகியும் பாவனாவை அவன் தொடவே இல்லை. இத உணர்ந்த ரோகிணி 2 பேரையும் சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சா. விக்ரமனுக்கும் பாவனா கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணலான்னு நினைச்சபடி பாவனாவை அழைச்சுக்கிட்டு ஹனிமூன் போனான் விக்ரமன். ஆனா அந்த குளிர்ல ஒரு நாள்
தன்னையும் அறியாம நல்லா குடிச்சிருந்தான். அந்த குடிச்சிட்டு அந்த நாள்ல பாவனாவுக்கிட்ட தன்னோட கணவன்கிற உரிமையை எடுத்துக்கிட்டான். ஆனா அன்னைக்கு இரவு நடந்த எதுவுமே அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் நினைவிலேயே இல்லை. அன்னைக்கு இரவு வந்த விளைவுதான் இந்த மேதா குழந்தை. குழந்தை பிறந்த பிறகு பாவனாவோட உடல்நிலை கொஞ்சம் மோசமானதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுன்னு ஒண்ணு ஏற்படவே இல்லை. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் விக்ரமன். இப்படி ரித்தன்யா பத்தியே யோசிச்சுட்டு இருந்த விக்ரமனுக்கு அவ மேல கோவமும் வெறுப்பமும் அதிகமாயிட்டே போச்சு. பழைய நினைவுகள்ல அவ தனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது அவனுக்கு கோவமும் ஆத்திரமும் தன்னோட கண்ணையே மறைச்சுது. அதே கோவத்தோடையும் வெறுப்போடையும் வீட்டுக்கு போனான் விக்ரமன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மேதா குழந்தை அப்பா அப்படின்னு ஆசையோட வந்து அவனுடைய கால்களை கட்டிக்கிச்சு. குழந்தைய பார்த்த உடனே அவனுக்கு மனசுல சந்தோஷமும் அமைதியும் வர குழந்தைய ஆசையோட தூக்கிட்டு அவ கன்னத்துல முத்தம் கொடுத்தான் விக்ரமன். அப்போ அங்க வந்த பங்கஜம் விக்ரமனையும் குழந்தையும் அவங்க இணைஞ்சு இருக்கிற அந்த அழகையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்னான். குழந்தைய கொஞ்சினவன் மேதாவை தோள்கள்ல போட்டுக்கிட்டு பங்கஜத்தை நிமிர்ந்து பார்த்தான். என்னக்கா குழந்தைய நீங்க வச்சிட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா ரித்தன்யாலாம் எங்க அப்படின்னு கேட்டான். அம்மாவும் அப்பாவும் இங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க தம்பி. சாயங்காலம் வர லேட் ஆகும்னு வர சொன்னாங்க. ரித்தன்யாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா குழந்தை மத்தியானம் தூங்காம விளையாடிட்டே இருந்தா. அதனால நான் தான் குழந்தைய கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வாங்கினேன். என்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டு போனாங்க தம்பி அப்படின்னு அந்த 10 நிமிஷத்துல நல்ல அழுத்தம் கொடுத்து சொன்னான் பங்கஜம். அவளுக்கு விக்ரமன் இது மாதிரி கேட்டது கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு. ஒருவேளை குழந்தைய பாத்துக்காம ரித்தன்யாவை போயிட்டாலோ அப்படின்னு சந்தேகப்படுவானோன்னு நினைச்சா அவ. பங்கஜம் நினைச்சது சரியாவே நடக்க ஆரம்பிச்சிருந்தது. பங்கஜம் சொன்ன அந்த 10 நிமிஷம் விக்ரமனுடைய காதுகள்ல விழவே இல்லை. என்னது டயர்டா? காலையில இருந்து மகாராணி அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிச்சா? வீடெல்லாம் கழுவி தொடச்சு துவைச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாலா? மகாராணிக்கு அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சா? ஒரு 2 வயசு குழந்தைய கூட ஒழுக்கமா பாத்துக்க முடியாம அவளுடைய ரூம்ல சொகுசா தூங்குறதுக்கா அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவன் குழந்தைய பங்கஜத்துக்கிட்ட கொடுத்தான். இவளை கொஞ்சம் புடிங்கக்கா, நான் வந்துடுறேன் அப்படின்னு கோவமா மாடி ஏறி போக ஆரம்பிச்சான். அவன் போறத பார்த்த பங்கஜம் மனசுல பயந்து வர தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்தினான். என்னக்கா அப்படின்னு நின்னவன், தம்பி ரித்தன்யா மேல எந்த தப்பும் இல்ல. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு சரியா சாப்பிடவே இல்லை, தூங்கவும் இல்லை போல இருக்கு. தலையெல்லாம் சுத்துச்சுன்னு சொல்லுச்சு. பாவம்பா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை தம்பி, பாவம், ஒன்னும் பேசிடாதீங்க அந்த பொண்ண அப்படின்னு சொன்னான் பங்கஜம். அதை கேட்டவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கூட பிடிச்சிட்டாளா அவ அப்படின்னு அவ மேல இன்னும் கோவம் தான் வந்துச்சு. பங்கஜத்தை கிட்ட எதுவுமே பேசாம அவளை ஒரு பார்வை பார்த்தபடி மாடி ஏறி போனான் விக்ரமன். பங்கஜத்துக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரிஞ்சது, இப்போ ரித்தன்யாவுக்கு சரியான மண்டகப்பிடி இருக்குன்னு. ஒரு பெருமூச்சு விட்டபடி குழந்தைய அணைச்சிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா பங்கஜம். மேல போன விக்ரமன் அவளுடைய அரைக்கதவை பலம் கொண்ட மட்டும் தட்டினான். அப்பதான் தலையெல்லாம் ரொம்ப வலிச்சுதுன்னு தன்னோட அறைக்கு வந்து படுத்திருந்தா ரித்தன்யா. காலையில இருந்து அந்த பவித்ரா வந்து பேசின பேச்சுல மனசெல்லாம் வேதனையா இருந்தது அவளுக்கு. அதையே யோசிச்சுட்டு இருந்தல தலையெல்லாம் ரொம்ப வலிச்சுது ரித்தன்யாவுக்கு. அந்த வலியோட குழந்தைய பொறுமையா பாத்துக்கவே அவளால முடியல. அதனாலதான் பங்கஜத்துக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணயர்ந்து படுத்தா அப்புறமா சுறுசுறுப்போட குழந்தை கூட ஓடி ஆட முடியும்னு நினைச்சா ரித்தன்யா. ஆனா அப்பதான் வந்து படுத்த அவ உடனே யாரோ வந்து கதவை பலம் கொண்ட மட்டும் தட்டுறத உணர்ந்தவளுக்கு தலையில யாரோ டமால் டமார்னு அடிச்சது மாதிரி ஒரு வலி. அந்த வலியிலையும் வேதனையிலையும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு அவளுக்கு. மெதுவா எழுந்து போய் கதவை திறந்து பார்த்தா வெளியே விக்ரமன் தான் கோவமோட நின்னுட்டு இருந்தான். அதை பார்த்தவளுக்கு ஒண்ணுமே புரியல.
ஏன், என்னாச்சு அப்படின்னு நினைச்சபடி அவனை விழிகள் விரித்து பார்த்தா. ஏண்டி, மகாராணிக்கு இந்த நேரத்துல கூட நல்ல தூக்கமோ? என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தானடி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து இழுத்து போத்திட்டு ஏசியை போட்டுட்டு தூங்குறதுக்கா கூட்டிட்டு வந்த? என் குழந்தைய அங்க வேலைக்காரி கிட்ட வளரும் போது நீ ஹாயா தூங்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எங்க வீட்டுல சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறல்ல, ஒரு 2 வயசு குழந்தைய கூட உன்னால ஒழுக்கமா பாத்துக்க முடியாதா அப்படின்னு பேசிக்கிட்டே போனான் விக்ரமன். காலையிலிருந்து பவித்ரா பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரித்தன்யா ஒரு வாய் கூட அவ சாப்பிடவே இல்லை. அது தெரியாம அவகிட்ட இப்போ விக்ரமனும் தன்னை பிச்சைக்காரி மாதிரி பேசுறத அவளால தாங்கிக்கவே முடியல. அவனையவே முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா நிர்த்தன்யா. என்னடி முறைக்கிற? இந்த வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்த பிச்சை. பாவனா சொல்லிதான் இந்த தாலியவே உன் கழுத்துல கட்டினேன். இல்லைனா இந்த நேரத்துக்கு நீ நடு ரோட்ல நின்றுதான் பிச்சை எடுத்திருக்கணும். இவ்வளோ பெரிய வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கேன், கொஞ்சமாவது உனக்கு நன்றி வேண்டாம்? என்னோட குழந்தைய பாத்துக்கிறத தவிர உனக்கு இந்த வீட்டுல என்னடி வேலை? அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு டயர்டா அப்படின்னு கோவமா கத்தினான் விக்ரமன். பொறுத்து பொறுத்து பொறுமையா இருந்த ரித்தன்யாவுக்கு இப்போ பொறுமையெல்லாம் பறந்து போய் அவனும் திருப்பி பேச ஆரம்பிச்சா. இங்க பாருங்க, வாய் இருக்கேன்னு கண்டபடி பேசாதீங்க. நானா உங்ககிட்ட வந்து வாழ்க்கை பிச்சை கேட்டேன்? எனக்கு தாலி கட்டலன்னு நான் ஒன்னும் நடு ரோட்ல நின்று பிச்சை எடுத்திருக்க மாட்டேன். எனக்குன்னு சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கேன். அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி உங்க குழந்தைக்காக நீங்க கட்டின தாலிக்காக இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரி மாதிரியும் பைத்தியக்காரி மாதிரியுமா இருக்கு அப்படின்னு ஆவேசமா பேசினா ரித்தன்யா. அப்படி இல்லைனா திங்கிற சொத்துக்கு ஒழுக்கமா வேலை செய்ய வேண்டியதானடி. அதை விட்டுட்டு குழந்தைய வீட்டுல இருக்கவங்க கிட்ட பாத்துக்கிறதுக்கா உன்னை கல்யாணம் பண்ணீங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டான் விக்ரமன். காலையில இருந்து நான் குழந்தைய பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதனால வந்து படுத்தேன். அது கூட இந்த வீட்டுல குத்தமா அப்படின்னு கேட்டவளை உறுத்து விழிச்சான் விக்ரமன். காலையில இருந்து அப்படி என்னடி நீ வெட்டி முடிச்ச? டிஃபன் செஞ்சியா, இல்ல இந்த வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சு பெருக்குனியா, துணி துவச்சியா? எதுவுமே நீ செய்யாம என்னோட குழந்தைய மட்டும் தானடி பாத்துக்கிட்டு இருந்த. அதுக்கு என்னடி உனக்கு இவ்வளோ டயர்டு? நீ திங்கிற சொத்துக்கு என்னோட குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப கம்மியான வேலைதான், அது தெரியுமா உனக்கு? அவ்வளவு ரோஷம் பாக்குறவ இந்த வீட்டுல இருக்கிற மொத்த வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்குடி. உன்னை யார் வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு கத்தினா விக்ரமன். அதை கேட்டவளுக்கு கண்கள்ல நீர் கோர்க்க எதுவுமே பேசாம விக்ரமனை கடந்து வெளியில போக ஆரம்பிச்சா. அவ எதுவுமே பேசாம போறத பார்த்து விக்ரமனுக்கு மேலும் கோபம் வர அவளுடைய கைகளை அழுத்தமா பிடிச்சு பற்றி நிறுத்தினான். ஏண்டி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கே? திமுறா? திங்கிற சொத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய வேண்டாம்? இப்படி கண்டவங்க கிட்ட தாலி பிச்சை வாங்கிட்டு அடுத்தவங்க வீட்டுல இப்படி ஓசி சோறு சாப்பிட்டுட்டு ஏசி அறையில தூங்குற உனக்கெல்லாம் சாப்பாடு உடம்புல எப்படிதான் ஒட்டுதோ அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட ரித்தன்யாவுக்கு உயிரே போயிடும் போல வலி ஏற்பட்டுச்சு. பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சவ, இப்ப என்ன, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்யணும் அவ்வளவுதானே? அதோட இல்லாம உங்க குழந்தைய பாத்துக்கணும் அவ்வளவுதானே? சரி, இனிமே உங்க குழந்தைய பாத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சிடுறேன், போதுமா அப்படின்னு அழுகையுடனும் கோவத்துடனும் கேட்டா ரித்தன்யா. அதை கேட்ட விக்ரமன் அவளுடைய கைகளை உதர்னபடி, சும்மா வீரமா சொன்னா மட்டும் பத்தாதடி, சொன்னதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு கோவமா சொன்னவன் அவளை உதறி தள்ளிட்டு அவனோட அறைக்குள்ள வேகமா போயிட்டான் விக்ரமன். அவன் போனதும் வழிந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கீழே இருக்கிற வேலைகளை எல்லாம் பார்க்க போனா ரித்தன்யா. விக்ரமன் தன்னை இவ்வளவு கேவலமா பேசினத மனசுல நினைச்சுக்கிட்டே குழந்தைய பங்கஜத்துக்கிட்ட இருந்து வாங்கிய ரித்தன்யா குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவ தூங்கினதும் மறுபடியும் பங்கஜத்துக்கிட்ட கொடுத்துட்டு வீட்டு வேலைகளையும் கவனிக்க ஆரம்பிச்சா. அதை கண்ட பங்கஜத்திற்கு மனசெல்லாம் துடிச்சு போச்சு. என்னமா அது, நீங்க முதல்ல இந்த மாப்பை எல்லாம் கீழே போடுங்க, குழந்தைய வாங்கிக்கோங்க, நீங்க மேல போங்கம்மா, நான் வீடெல்லாம் மாப்பு போட்டுட்டு அப்புறமா நான் வந்து சமைச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னா பங்கஜம். இல்லக்கா, அதெல்லாம் வேண்டாம், நானே இனி இந்த வீட்டுக்கு மாப் போட்டுக்கிறேன். துணி ஏதாவது இருந்தாலும் கொடுங்க, நான் துவைச்சு வச்சிடுறேன். சமையல் கட்டுல ஏதாவது வேலை இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். குழந்தை தூங்குற நேரத்துல எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்னா குழந்தை எந்திரிக்கிறப்போ
அவளை பார்த்துக்க எனக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி ரொம்ப வருத்தத்தோட சொன்னா ரித்தன்யா. அதை கேட்ட பங்கஜத்துக்கு ரித்தன்யாவை பார்க்கறக்கே பாவமா இருந்தது. பாவம், காலையில இருந்து ஒரு வாய் சோறு சாப்பிடல இந்த பொண்ணு. பெரிய பணக்கார வீட்டு பொண்ண இப்படி இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைச்ச பங்கஜம் குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு அவகிட்ட மாப்ப பிடிவாதமா வாங்க வந்தா. ஆனா ரித்தன்யா மாப்ப பங்கஜத்துக்கிட்ட கொடுக்கவே இல்லை. வேண்டாங்க்கா, விட்டுருங்க. திங்கிற சொத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு நானே பாக்குறேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்லி மறுத்துட்டா. பங்கஜம் எவ்வளவு சொல்லியும் ரித்தன்யா கேட்கவே இல்லை. வீட்டுல இருக்கிற அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சா. இதையெல்லாம் விக்ரமன் மேல் மாடியிலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அவனுக்கு அதை தடுக்கிறதுக்கு மனசே வரல. கழுதைக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெரிய ரோஷக்காரின்னு மனசுல நினப்பு. எல்லா வேலையும் செஞ்சுட்டு குழந்தைய எப்படி அவளால நல்லா பாத்துக்க முடியும்? உடம்பு வலியோட குழந்தை கூட எப்படி ஓடியாட முடியும்? ஏதோ கோவத்துல நம்ம சொல்லிட்டோம், அதுக்காக அதே பிடிவாதமா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. திமிர் பிடிச்சவ, செய்யட்டுமே. அப்பவாவது இவ உடம்புல கொஞ்சமாவது குழப்பு அடங்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சவன் தன்னோட தோலை குலுக்கினபடி அவனோட அறைக்குள்ள போய் கதவை இழுத்து சாத்திக்கிட்டான் விக்ரமன். வெளியில போயிருந்த சதாசிவமும் ரோகிணியும் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பங்கஜம் மூலமா கேள்விப்பட்டாங்க. ரோகிணிக்கு விக்ரமன் மீது கொஞ்சம் கோவம் தான் வந்தது. இவனுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படியா சித்திரவதை பண்ணுவாங்க அப்படின்னு மனசுல நினைச்ச ரோகிணி ரித்தன்யாவை தேடி கிச்சனுக்கு போனா. அங்க நிக்கவே முடியாம எதையோ விட்டிட்டு இருந்தா ரித்தன்யா. குழந்தை நல்லா தொட்டில்ல தூங்கிட்டு இருந்தது. மெதுவா ரித்தன்யாவோட பக்கத்துல வந்து அவளுடைய தோள்களை பிடிச்சு திருப்பினா. அப்படி ரித்தன்யாவை பார்த்தவ ரொம்ப அதிர்ந்து போனா. பாவம், மத்தியானத்துல இருந்து ரொம்ப வேலை செஞ்சிருப்பா போல இருக்கு. உடம்பெல்லாம் களைச்சு போய் தெரிஞ்சா. ரித்தன்யாவோட முகமெல்லாம் கலை இழந்து போயிருந்தது. ஏற்கனவே கண்கள்ல வலியோட இருந்தவ இப்போ அவளுடைய முகத்தை பார்க்கவே சகிக்கல. அவளுடைய கூந்தலை அன்போட ஒதுக்கி விட்ட ரோகிணி, ரித்தன்யா போதுண்டா, போய் முதல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. பங்கஜம் சமைக்கட்டும், நீ முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா ரோகிணி. ஆனா ரித்தன்யா அதை கேட்கிற மனநிலையிலேயே இல்லை. இல்லைங்க, பரவாயில்ல, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை நிறைய இருக்கு. சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமா நான் போய் தூங்குறேன் அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி சொல்லிட்டு தன்னோட வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தா. அதை கண்ட ரோகிணிக்கு மனசெல்லாம் ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இனி ரித்தன்யா தான் சொல்றத கேட்கவே மாட்டான்னு உணர்ந்தவ மெதுவா கிச்சனை விட்டு வெளியில வந்து சதாசிவத்துக்கிட்ட கிச்சன்ல நடந்தத ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சா. அதை கேட்ட சதாசிவம் ரோகிணியை பார்த்து, விக்ரமனுக்கும் ரித்தன்யாவுக்கும் இடையில என்ன நடந்தாலும் நீ ஒன்னும் கண்டுக்காத ரோகிணி. அவங்களுக்குள்ள இப்ப நடக்கிறது ஒரு போராட்டம். அதை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கணுமே தவிர இடையில புகுந்து சமாதானம் பண்ணணும்னு நினைக்காத. விக்ரமன் அவ்வளவு மோசமானவனெல்லாம் இல்லை. தன்னோட மனைவிய இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றானா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு 2 நாள் இதை அமைதியா விட்டுரு, அதுக்கப்புறமா நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனைவிய சமாதானப்படுத்தினாரு சதாசிவம். தன்னோட அறைக்கு போய் விக்ரமன் அலுவலக வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருந்தான். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மணியை பார்த்தான் விக்ரமன். மணி இப்போ 12 தாண்டி இருந்தது. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாதனால வயிறெல்லாம் ரொம்ப பசிச்சுது. சரி, கிச்சன்ல ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு பாக்குறதுக்காக கீழே போனான் விக்ரமன். ஆனா அங்க அவன் சத்தியமா ரித்தன்யாவை எதிர்பார்க்கவே இல்லை. டைனிங் டேபிள்ல அவனுக்கான உணவை ஹாட் பேக்ல எடுத்து வச்சுட்டு அந்த டேபிள்ல தலை சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருந்தா அவளுடைய ஆசை மனைவி. அதை பார்த்த விக்ரமனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மெதுவா பக்கத்துல போய் அவளுடைய முகத்தை கூர்ந்து பார்த்தான். தான் சொன்னதுல இருந்து இடைவிடாம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு. முடியெல்லாம் கலைஞ்சு போய் நெத்தியில பொட்டு கூட இல்லாம ரொம்ப ஓஞ்சு போய் தெரிஞ்சா. அவ கட்டியிருந்த புடவையெல்லாம் ரொம்ப கசங்கி இருந்தது. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது விக்ரமனுக்கு. அவளை எழுப்பி தனக்கு உணவு எடுத்து வைக்க சொல்லி கேட்க அவனுக்கு மனசே வரல. அப்படியே தூங்கட்டுமா, நம்ம போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சான். ஆனா
ஒரே பக்கம் படுத்து அவ டேபிள்ல தூங்கிட்டு இருந்ததுனால இப்படி எவ்வளவு நேரம் தூங்க முடியும் அப்படின்னு நினைச்சான். திடீர்னு விழிப்பு வந்தா அவளுக்கு கண்டிப்பா கழுத்தும் தலையும் ரொம்ப வலிக்கும். வேற வழியே இல்லாம அவளுடைய தோள்களை மெதுவா பிடிச்சு எழுப்பினான். அவனுடைய தொடுகையில அதிர்ந்து போனவ விழுக்குன்னு எழுந்து உட்கார்ந்தா. திடீர்னு விழிச்சதுனால எதிரில் நின்னவன் ரித்தன்யாவுக்கு சரியா தென்படவே இல்லை. கண்களை நல்லா கசக்கி விட்டுக்கிட்டு அவனை நல்லா பார்த்தா ரித்தன்யா. அவனை பார்த்த அடுத்த வினாடியே அவளுடைய கண்கள்ல இருந்து அவளையும் அறியாம கண்ணீர் ஆறா பெருகுச்சு. அந்த கண்ணீரை கண்ட விக்ரமனுக்கு உயிரே போனது மாதிரி ஒரு வலி ஏற்பட்டுச்சு. ஐயோ என்று மனம் பதறி போனவன் உடனே அவளை இழுத்து தன்னோட மார்போட அணைச்சுக்கிட்டான் விக்ரமன். நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னது அவனுடைய அணைப்பு. தூக்க கலக்கத்துல தனக்கு மனசுக்கு பிடிச்சவன் அப்படி அணைக்கும் பொழுது அவளுக்குள்ள இருந்த வேதனையும் துன்பமும் அதிகமாச்சு. அவன் அணைச்ச மறு வினாடி ஒரு கேவலோட அவனுடைய மார்புக்குள்ள ஒன்றி போனவ விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சா. ஏன் அழறோன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. காலையிலிருந்து பட்ட வேதனையும் உடல் வேதனையும் போக அவனுடைய மார்புக்குள்ள அப்படியே புதஞ்சன்னும் போல இருந்தது அவளுக்கு. ரொம்ப நேரம் அவனை கட்டிப்பிடிச்சு அழுதா. ரித்தன்யாவை கட்டிட்டு இருந்த விக்ரமனுக்கும் சொல்லவே வேண்டாம். அவளை இறுக அணைச்சுக்கிட்டான். தான் பேசின பேச்சை நினைச்சு இப்போ அவனுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவளுடைய முதுக ஆறுதலா தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் அழுது ஓய்ந்தவ அவனை விட்டு விலக நினைச்சா. ஆனா அவனும் அவளை விடாம இறுக்கமா அணைச்சிட்டு இருந்தான். பிடிவாதமா அவனுடைய அணைப்பிலிருந்து வெளியில வந்த ரித்தன்யா கண்களை அழுத்தமா தொடச்சுக்கிட்டு அவனை ஏறிட்டு பாவமா பார்த்தா. அமைதியா ஒரு வார்த்தை பேசாம உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னா. விக்ரமனுக்கும் இந்த சூழ்நிலைய சமாளிக்கிற விதம் ஒன்னும் புரியல. அமைதியா அவனுடைய நாற்காலியில உட்கார்ந்து ரித்தன்யா எடுத்து வச்ச உணவை மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுக்குள்ளேயும் குற்ற உணர்வு இருக்கதான் செஞ்சது. ஆனா ரித்தன்யா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மனசுதான் அவனுக்கு வரவே இல்லை. இவ அன்னைக்கு மட்டும் நம்மள ஏமாத்திட்டு ஓடி போகாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா அப்படின்னு மனத்தாங்களோட நினைச்சவன் ரித்தன்யாவை அதுக்கப்புறம் ஏறிட்டு கூட பார்க்காம தன்னோட உணவை உண்டு முடிச்சு அதே தட்டுல கையை கழுவிட்டு மெதுவா எழுந்து போனான் விக்ரமன். விக்ரமன் எழுந்து போனதையே ரித்தன்யா பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு அவளுக்கு பசியெல்லாம் மறுத்து போச்சு. அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கலையே அவன் அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சவன் எதுவுமே சாப்பிட தோன்றாம மீதி இருந்த உணவுகளை எல்லாம் கிச்சன்ல ஒதுக்கி வச்சுட்டு அவளும் தன்னோட அறைக்கு போய் குழந்தைக்கு பக்கத்துல அணைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டா. மனசெல்லாம் விக்ரமனையே சுத்தி சுத்தி வந்தது. அவ கழுத்துல விக்ரமன் கட்டின தாலிய அழுத்தமா கையில பிடிச்சபடி தூங்க முயற்சி செஞ்சா ரித்தன்யா.